இறைவனின் அருள் கருணையினால் இந்த அருள்மிகு வழிகாட்டும் மாளிகைப்பாறை ஸ்ரீ கற்பசாமி திருக்கோயிலுக்கு வருகை தந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நமது திருக்கோயிலில் நடக்கிற அருள் நிறைந்த காட்சிகளை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தன் மனதுக்குள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் என்னாலும் உயர்ந்த இன்பத்தை பெற்று இந்த பூவையில் நீங்கள் புனிதமாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக என்னாலும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மதியூகத்தோடு வாழ்வதற்கு பிறந்தவன் மனிதன் என்பதனால் மனிதனுக்கு மட்டுமே இறைவன் பகுத்தறிவை கொடுத்தார் என்பது உண்மை. 5 அறிவு விலங்கிற்கும் 6 அறிவு மனிதனுக்கும் 6வது அறிவையும் எட்டியிருக்கிற சக்தியை ஞானிகளுக்கும் மகான்களுக்குமே இந்த உலகம் உரித்தாகுக என்று சொன்னது. 7ஆம் அறிவு என்று சொன்னவுடன் உங்க எல்லாருக்கும் ஒரு சினிமா படத்தினுடைய நினைவு வரும். ஆனால் அது 7ஆம் அறிவுக்கு பொருத்தமானதுதான் அதில் இருந்த காட்சிகள் எல்லாம். அது ஆனால் மனோதத்துவம் சம்பந்தமான விஷயங்கள் அதில் இருப்பதெல்லாம். ஆனால் மனதை தரிப்படுத்தி விட்டால் எந்த சக்தியையும் பெற முடியும் என்பதுதான் ஞானிகளுடைய அடிப்படை. ஆனால் தான் மனம் அது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். அன்று சொன்ன வார்த்தையை இன்னும் நாளையும் கூட எத்தனை பேர்கள் இதே வார்த்தையை சொல்ல காத்திருக்கிறார்கள். ஏன்? எல்லோருக்குமே மனம் இருப்பதனால். அதான் எல்லோருக்குமே மனம் இருக்கிறது. மனம் இல்லை என்றால் மனிதனே இல்லை, ஜீவனே இல்லை இவ்வுலகில். ஆகையால் அந்த மனம் செம்மையாக வேண்டும் என்பது அடிப்படை தத்துவம். அதனால தான் மனம் அது செம்மையாக வேண்டும் அப்படின்னு பெரியவர்களுக்கு சொன்னவார். எண்ணங்களில் இறைவனை பார்ப்பவன் தன்னுடைய எண்ணத்துல தான் இறைவனை பார்க்க முடியும். நம்முடைய எண்ணத்தால் பார்க்க முடியும், நாம சிந்திப்பதனால் பார்க்க முடியும். ஆனால் சிந்திப்பதால் பார்க்க முடியும் என்றால் சிந்திப்பது இறைவன் அல்ல என்பதை தூய அறிவே இறைவன் என்று பாரதி ஒரு வார்த்தையில் சொன்னார். சுத்த உணர்வே தெய்வம் என்று பாரதி சொன்னார். இந்த சுத்த உணர்வும் இந்த தூய அறிவும் பக்குவப்பட்டு விட்டால் இறைவனை காண முடியும் என்பதுதான் அவர்கள் சொன்ன அடிப்படையான வார்த்தைகளாகும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பட்டினத்தாரனுடைய உருவம் படத்தை பார்த்தோம்னா அவர் கையில ஒரு கரும்பு இருக்கு. பட்டினத்தாரனுடைய ஓவியத்தை போட்டாவை பார்த்தீங்கன்னா கையில ஒரு கரும்பு வச்சிருப்பார். சினிமாவில் கூட இது பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு அப்புறம் ஒரு பாட்டு கூட வரும். நான் திரிக்கிறேன் சிரிப்பு வரல அப்படின்னு அந்த பாட்டுல வரும். ஏன் அந்த பாடல்ல கூட அந்த கரும்பு போய் சொன்னாரு கண்ணதாசன். நம்ம எல்லாரும் திங்கிற கரும்பு இரும்பு இல்லை, கரும்பு இனிக்கிற கரும்பு. ஆனா பட்டினத்தார் கையில இருந்த கரும்பு பேட்டரும்பு, இனிக்காத கரும்பு. அந்த கரும்பை வச்சுதான் அவர் ஞானத்தை பெற்றார் அப்படிங்கிறது தான் அதோட அடையாளம். நாம சிந்திக்க வேண்டியது எல்லாமே நம்முடைய எண்ணத்தில் தான் இருக்கு அப்படிங்கிறது தான் குருமார்கள் அந்த காலத்துல தியானம் செய்து சீடர்களுக்கு தியானத்தை கற்பித்து அவங்களுடைய எண்ணங்களை தன் பக்கம் வர வைத்து அந்த எண்ணங்களில் இறை உணர்வை பதிவு செய்ய வைப்பார்கள். அந்த பதிவு செய்கிற பொழுது அவன் உள்ளத்துக்குள்ள அந்த எண்ணம் போய் பதிவாகும். இறைசக்தியுடைய ஞானத்தினுடைய தத்துவமும் வார்த்தையும் கருத்துக்களும் அவனுடைய ஆழ்மனதில் போய் பதிவாயிடுனா எந்த விஷயம் பதிவாகுச்சோ அந்த நிலையை அவன் அடைந்து விடுகிறான். அப்படி இருந்தவங்க தான் குருமார்களும் மகான்களும். மகான்கள் தன் சீடர்களையும் அப்படி உருவாக்குவதற்கு தான் தியானம் தவம் போன்றவைகளை கற்பித்து தன் பக்கம் எடுத்துக் கொண்டார்கள். இந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு மிகுந்த விஷயங்கள் நிறைய இருக்கிறது. பகவத்கீதையை ஒரு மனிதன் படித்து அதனுடைய தத்துவங்கள் 18 பருவங்களை உணர்ந்து விட்டார் என்றால் அவன் இந்த உலக வாழ்வை பற்றியும் இதர வாழ்க்கையை பற்றியும் கவலைப்படாம அவன் தன்னிச்சையா வாழணுங்கிற சிந்தனையில போய் விட்டுருவான். ஆனால் அதுல இருக்கக்கூடிய தத்துவம் இந்த உலக வாழ்க்கை மனிதன் இப்படித்தான் இருப்பான், ஆந்தையினாலதான் இந்த போர் நடக்கு, இந்த ஆந்தை எங்கிருந்து வந்துச்சு, இதை நீக்குவது எப்படி அப்படிங்கிற அனைத்து தத்துவமே அந்த கீதையினுடைய தாரத்திலே உட்கார்ந்துருக்கு. அதனால அவன் சுத்தப்பட்டிருந்தான். ஆனா சராசரி மனிதன் என்ன நினைப்பான் அப்படின்னா, இந்த கீதையை படித்து இந்த உலக வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லி துறவியா போயிட்டான், சன்னியாசத்திற்கு இருக்கிறதுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லி அவனை என்ன செய்யும்,
உலகம் கூட்டி சொல்லும். ஆனால் ஞானியர் உலகம் அவனை வரவேற்கும். சராசரி மனிதனின் உலகமோ அவனை தூற்றும். ஆனா அவனை பெற்றோர்களும் அவனுடைய உற்றார் உறவினர்களும் அவனை தூட்டத்தான் செய்வாங்க. இவன் என்னத்தையா படிச்சான், படிச்சு கிறுக்கு தரமா சாமியாரா போற மாதிரி போயிட்டான் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஞானத்தை பற்றி கவலையே கிடையாது. ஆனா ஞானத்தை பெற்ற ஒருவருக்கும் இந்த சமுதாயத்தினுடைய சந்தோஷ வாழ்க்கையை பற்றி கவலை இல்லை. அவனுடைய உலகம் வேறு, இவனுடைய உலகம் வேறு. இவன் உள்ளுலகத்தில் இருந்து வெளியே இருக்கிற இறைவனை கண்டவர். சராசரி மனிதன் வெளியே இறைவன் இருக்கிறார் என்று தன் உள்ளத்தை பறிகொடுத்து வாழ்கிறார். அப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் தான் இருக்கு. இந்த வித்தியாசத்தை களைவதற்கு தான் எண்ணங்கள் சீர்படுத்த வேண்டும் என்பதற்கு குருமார்கள் தியானத்தையும் தவத்தையும் நமக்கு. ஆனா எண்ணங்களில் இறைவனை காணுகின்றனர். ஒரு வகையான ஞானத்தை பெற்றவர்கள் கண் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான ஆன்மீகவாதிகள் இருக்கிறாங்க. நம்ம உறுப்புல நமக்கு கிடைத்த கண் என்பதுதான் கடவுள் அப்படி என்று அவங்க ஒரு முடிவெடுத்து அந்த கண்ணையை பிரதானமாக நினைத்து அந்த கண்களையே புனிதமானதாக நினைத்து அவர்கள் கடவுளாக நினைத்து ஒரு ஆன்மீக வழிமுறைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இடையில ஒரு சில ஆன்மீக ஞானிகள் கேள்வி கேட்டாங்க, கண்ணே இல்லை என்றால் அப்ப அவனுக்கு கடவுள் இல்லை என்பது அர்த்தமா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க அதுக்கு ஆமான்னு தான் சொன்னாங்களே தவிர அதுக்கு விளக்கங்களை சொல்ல. அப்போ கண்ணில்லாதவன் கடவுளால் கைவிடப்பட்டவனா என்று கேட்டால் அது சமுதாய ரீதியான கருத்தை தவிர ஆன்மீக ரீதியான கருத்து இல்லை என்று சொல்லி சாதித்தார்கள். அவங்க எடுத்துக்கொண்ட முடிவுகளுக்கு அது ஒரு மார்க்கமாக இருக்கிறது. நம்முடைய எந்த உறுப்பு நிச்சயமாக கடவுள் இல்லை என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உறுப்பெல்லாம் மாயை, இந்த உறுப்பெல்லாம் நிலையில்லாதது. இந்த உடல் நிலைக்குமா? நிலையில்லாதது. இளமை நில்லாது யாக்கை நிலையாது, வளமையோ செம்பையோ வளம் ஒன்று தாராது. நிலைமை இதுவாக இனிமை பொருளாக நிம்மதியை எந்தனுக்கு தா முருகா, நிம்மதியை எந்தனுக்கு தா பழனிமலை முருகா. இந்த பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடியது, கரகரப்பிரியா ராகத்தினோட பாட்டு. இந்த பாடல் அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன பார்த்தீங்கன்னா, இளமை இல்லாது யாரு இறுதி வரை இளமையோடு இருந்தது யாரு? யாருமே கிடையாது. முதுமைக்கு பயந்து மனிதன் ஒருத்தருக்கும் மடங்கிட்டு இருந்தான். இல்லையா இல்லையா? ஆம்பளை எடுத்துக்கொண்டா கிழவன் ஆயிட்டா நம்மளை யாரு பார்க்க போவா அப்படின்னு கொண்டாட்டி 1000 கூட்டத்துல அவன் காமாட்டே வந்து கிடப்பான். மனைவி எடுத்துக்கிட்டா நம்மளே தளர்ந்து விட்டா நம்ம வீட்டுக்காரரை தவிர யாரு இந்த உலகத்துல பார்ப்போம் அவனே தஞ்சவன் அவனும் இருப்பான். ஆக முதுமைக்கு பயந்துதான் இந்த விதி இருக்கே தவிர உண்மையிலேயே மனதுக்குள்ள இருக்கான்னு கேட்டா அதை அடுத்த ஆராய்ச்சியில சொல்லணும். நம்ம இப்ப சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆனா இது ஒரு வகையான சைக்காலஜி பயம், மனிதனுடைய வாழ்வுக்குள்ள இருக்கிற பயம். தளர்ந்த பிறகு தண்ணீர் கொடுப்பது யாரு? யாருக்கு இருக்கும்? பெண்ணுக்கு இருப்பா இருக்கா? இந்த எண்ணம் தான் ஒவ்வொருத்தர் மேல பாதத்தையும் பக்கையும் வச்சு தடுது. கடவுள் கொடுத்த உடல், ஆண்டவன் படைத்த உயிர், யாரும் கேரளி கொடுக்க முடியாத வாழ்க்கை. பகவான் ஒருவன் தான் இதுக்கு நிர்பந்தத்தை கொடுக்க வேண்டியவர். இதற்காக யாரையும் ஏன் சடலென்று நினைத்துக் கொண்டு இருப்பவரும் ஞானி. இதுக்கு யாரும் தரவில்லை, இதுல எதுவுமே நிறையில்லை என்ற உண்மையை உணர்ந்தவரும் ஞானி. ஆனா அதுதான் பாடல சொன்னா, இளமை இல்லாது வாழ்க்கை எதுவும் ஓடம் வழங்குகின்ற பாடம், மானிடரின் வாழ்வினில் மறக்க ஒண்ணா வேதம், வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பது முழுமூடம். அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. இவர் சொன்ன வார்த்தை இளமை இல்லாது. ஆனா அங்க அந்த பாடல வாலிபம் என்பது கலைகின்ற ஒரு வேடம். எல்லா நாளும் வாலிப வேஷம் பாட்டு இருக்க முடியாது. அதுக்கு ஒரு பவுடரும் கிடையாது, அதுக்கு ஒரு பவுண்டேஷனும் கிடையாது. உண்மையா இல்லையா? அப்ப அது கலைகின்ற வேடம். ஆனா அந்த இளமைங்கிற வேகத்துல மனிதன் சிந்திக்காம என்ன வந்தாலும் சந்திச்சிடலாம், பார்த்துக்கலாம்டா
அதில் வந்தது வரட்டும் என்பது முழு மூலம் அறிவற்ற தன்மையால் இருக்கக்கூடிய ஒரு செயலை அந்த இளமை என்ற வேகம் உருவாக்கும். அதனால்தான் இந்த இளமை இல்லாது, இந்த இளமைங்கிற பருவமும் இல்லாது, அந்த இளமையில வேகமா ஆவேசப்பட்டு ஆணித்தனமா எடுக்கிற முடிவும் கூட வளர வளர அந்த முடிவுகள் என்ன மாறி போயிடும். ஆனால் இளமையில் எடுக்கிற முடிவும் மாறிவிடும், இளமையான கோலமும் மாறிவிடும். அதைத்தான் இளமையில் இல்லாது. அடுத்த வார்த்தை சொன்னார், யாக்கை நிலையாது. யாக்கைன்னு உடல். இந்த உடம்பு இருக்கு, எஞ்சான உடம்புக்கு சிரத்தை பிரதானம் என்று நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் இன்னைக்கோ ஒரு நாள் இந்த உடம்பு இருந்தே போது உயிரை விட்டுட்டு போயிடும். அடுத்த உயிர் இந்த உடம்பை விட்டுட்டு போயிடும். இதுதான் இந்த உலகத்தினுடைய நிலையாமை தத்துவம். இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு மனிதன் ஆடாத ஆட்டம் ஆடிட்டு இருக்கான். ஒரு பாடல்ல அருமையாக சொல்வார், இருப்போ என்றும் மனம் தன்னை இறப்பவன் தானே திறக்கின்றான். இருப்போம்னு சொல்லி நிலைத்திட்டு இருக்கக்கூடிய ஆணவ முத்தனுடைய மனத்தை, அவனுடைய கண்களை யார் திறக்கான்? இறப்பவன் தான் திறந்தான். இறந்தவர் நினைச்சிருக்கோம். இது மாதிரி எல்லாருக்கும் ஏற்படும் போயிருக்க, நம்ம இருப்போம் நினைச்சு திமிரெல்லாம் உட்கார்ந்து இருக்கோம்னு நினைச்சான். அப்போ யாக்கை என்பது நிலையானது, உடல் நிலைக்காது. அப்ப நிலையானது எது? நிலையானது எது? அதை உணர்ந்தால்தான் ஞானம். அந்த நிலையானது எது என்பதைத்தான் ரொம்ப அறிவாக நம்ம உணரும் பொழுது நம்முடைய ஆத்மாதான் என்றும் நிலையானது. இந்த ஆத்மாவை நம்ம நினைக்கும் பொழுதுதான் நமக்கு ஞானமும் மனப்பக்குவமும் உள்ளுணர்வும் நமக்கு தோன்றும். அந்த உள்ளுணர்வும் அந்த மனமும் தோன்றும் பொழுது நமக்கு என்னதான் தெரியும் தெரியுமா? நம்ம ஒரு பொருளை இனிக்குன்னு நினைச்சா இனிக்கும், கசப்புன்னு நினைச்சா கசப்பும். ஆனா சராசரி மனிதனுக்கு கசப்பை நினைத்தால் கசப்பாக இருக்கும், இனிப்பு நினைத்தா இனிப்பாக இருக்கும். ஞானிக்கு அப்படி இல்லை. நீ வேப்பங்காயை கொடுத்தாலும் அது இனிக்கும் நினைச்சினாலும் அதை இனிப்பு கொடுக்கும். வெள்ளத்தையே கொடுத்தாலும் சரி இதை கசக்கத்தான் செய்யணும் அவன் நினைச்சாலும் அது கசக்கத்தான் செய்யும். இப்பவும் அது உண்மைதான். நீங்க வேணா ஒரு அருமையான ஒரு காக்கிற சிறிய சுகர் பேஷண்ட்டை கொடுத்து பாருங்க, அது அவனுக்கு வாழ்க்கையில கசக்கத்தான் செய்ய இடிக்க. உண்மையா இல்லையா? அப்ப அதனுடைய நிலைமையினுடைய முடிவு. இந்த ஆன்மாவை உணரக்கூடியவன் தான் மனிதன் பக்குவம் அடைகிறான். ஒழுங்கான கூடு ஒன்றில் உயிர் விளக்கேற்றி வைத்து பாதுகாக்க சொல்லி யாரோ படைத்து விட்டார். பாதியிலே கதை முழுதும் முடித்து விட்டார். உள்ளுக்கு உயிர் போன்ற ஒரு ஜோதியை, உயிரென்னும் ஒரு ஜோதியை, ஒரு பிரவாகத்தை, ஒரு ஒளி பிரவாகத்தை இறைவனுக்கு ஒரு மாபெரும் ஆற்றல் உள்ளே புகுத்தி இருக்கு. அது உள்ள ஜோதிமயமாக நிலையாக பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை பாதுகாப்பதற்கென்றே இந்த உடலை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த உடலும் கெட்டு அதனுடைய தன்மையும் கெட்டு கடைசியில் அந்த உயிரினும் ஜோதியை காக்க முடியாத நிலையை மனிதன் அடைந்து பாதியிலே தன் வாழ்வை முடித்து விடுகிறான். அப்படி முடிக்காமல் இருப்பதற்கு ஒரே ஒரு வழி என்னவென்றால் ஞானத்தை அடைவது மட்டும்தான். இந்த ஆன்மாவை ஒரு மனிதன் பக்குவப்படுத்தக்கூடிய மனோநிலைகளையும் அறிவுற்ற உணர்வுகளையும் அவன் தெளிவடைந்து ஆத்ம சக்தியை அவன் புரிந்து கொண்டான் என்றால் அவனுடைய யாக்கை இருந்தாலும் அது தெய்வத்துக்கு சமமாகவே இருக்கும். அவனுடைய மனம் இறைவனுக்கு சமமாகவே இருக்கும். அவன் எதை எண்ணினாலும் இறைமயமாகவே எண்ணுவான். அவனுடைய எண்ணத்திலே இறைவனை காண முடியும். அவனுடைய எண்ணத்திலே இறைவன் என்னும் மாபெரும் ஆற்றல் பேர் ஆனந்தத்தை பதிவு செய்து விட்டார்கள் என்பதுதான் அறிவு. ஆகையினால் நம்முடைய எண்ணங்களில் இறைவனை பதிவு செய்யும் அளவிற்கு நம்முடைய மனதையும் அறிவையும் சீர்திருத்தி மாசற்ற இந்த மனதிலே பேசற்கரிய இறைவனாம் எம்பெருமான் நாராயணனை, எம்பெருமான் கற்பகாமியை நம்முடைய உள்ளுணர்விலும் மனக்கோயிலிலும் பதிவாகிவிட்டோம் என்றால் எடுத்ததெல்லாம் ஜெயிப்போம், நினைத்ததெல்லாம் பெறுவோம். இந்த உலக வாழ்வை எல்லாரும் ஆனந்தத்தில் அடைவதற்கு அதுவே காரணம் என்று கருதி நாம் உள்ளத்தை மாற்றிலாம் மனமே ஈசன் கோயில் என்று உணர்த்தி வாழ்வோம் என்று வாழ்த்துகிறோம். வாழ்க வணக்கம்.